எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் அவர்கள் முதல் முறையாக நம்முடைய ஜெயம் ரவி இஷ்யூவை பற்றி பேசியிருக்கிறாரு. இதுவரைக்கும் சும்மா கூட அருண் விஜய் அவர்கள் பேசவே மாட்டார். இப்போ ஒரு மிகப்பெரிய இஷ்யூவை பற்றி, ஒரு பர்சனல் இஷ்யூவை பற்றி பேசியிருக்காரு. ரொம்ப முக்கியமாக ஜெயம் ரவியுடைய மனைவியை பற்றி நம்ம யாருக்குமே தெரியாத பல அதிர்ச்சிகரமான ரகசியங்களை வெளியிட்டிருக்கிறாரு. இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அருண் விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றியும், அதற்கு ஜெயம் ரவி அவர்களும் ஒரு நன்றி சொல்லும் விதமாக ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை அருண் விஜய்க்கு சொல்லியிருக்கிறாரு. இவரும் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க நேயர்களே, அருண் விஜய் அவர்கள் ஜெயம் ரவி மனைவியை பற்றி சொன்ன பல ரகசியங்களை பற்றி தெரிந்துக்கலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ தான் மொத்த தமிழகத்தில் பல பேரை கஷ்டப்படுத்தினுச்சு. இத்தனைக்கும் அந்த இன்டர்வியூக்கு பிறகு எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நல்லவனாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது. ஜெயம் ரவி அவர்கள் ரொம்ப நல்லவனாக இருந்து தான் கிட்டிருந்த அனைத்து காசு, தான் கஷ்டப்பட்டு நடித்து சம்பாதிச்ச பணத்தை கூட தன் மனைவி பேரில் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் காசை போட்டு வைக்கிறது, அதே மாதிரி தனக்குன்னு ரூபா கூட இல்லாமல் வைக்கிறது, ஒட்டுமொத்த வீட்டையும் அவங்க பேர்லேயே வாங்கி வச்சது, இப்படி ரொம்பவே வெகுளியாக இருந்து இன்றைக்கி கையில் காசு கூட இல்லாமல் கஷ்டப்படுறாரு. காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, கூட இருந்த கெனிஷா அப்படிங்கிற பொண்ணையும் இவங்க ஆன்லைன் மூலமாக சைபர் புல்லிங் பண்ணி அவளையும் துரத்தி விட்டுட்டாங்க. மகனும் இல்லை, கெனிஷாவும் இல்லை, மனைவியும் எப்பயோ தன்னை விட்டு போயிட்டா. இப்படி எதுவுமே இல்லாத ஒரு மனிதனாக இன்றைக்கி கடைசியில் பணமும் இல்லாத ஒரு மனிதனாக உட்காந்துட்டு இருக்காரு ஜெயம் ரவி அவர்கள். இது ஒரு மிகப்பெரும் அளவுக்கு சோகத்தை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப ஜெயம் ரவிக்கு ஆதரவாக பல பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் இன்னுமே எல்லார் மத்தியிலுமே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் எவ்வளோ மோசமான நிலையில் இருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு விஷாலை, கார்த்தி, இன்னும் சில நடிகர்கள் எல்லாருமே சேர்ந்து மீட்டெடுத்து அவரை மீண்டும் ஒரு பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதற்கு முழுக்க கூட இருந்த சில நண்பர்கள் தான் காரணம். அதே மாதிரி தற்போது ஜெயம் ரவி அவர்களை மீட்டெடுக்கிறதுக்காக நிறைய பேர் களமிறங்கியிருக்கிறாங்க. நிறைய பேர் ஆதரவாகவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய அருண் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்கள் இன்றைக்கி நேற்று அவர் ஏமாற்றப்படலை. அவருடைய மனைவியால் ரொம்ப காலமாக ஏமாற்றப்பட்டு வந்துட்டுருக்காரு. முதல் ஜெயம் ரவி அவர்கள் ஏமாந்தது தன்னுடைய மனைவி கையை அறுத்துப்பேன் அப்படின்னு சொன்னதுனால தான் ஜெயம் ரவி அவர்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தான் இல்லைன்னா என்னடா பண்ணுவா, தான் இல்லைன்னா செத்து போயிடுவா, தான் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாளேன்னு நினச்சி ஏமாந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதன் பிறகு தான் நாளாக ஜெயம் ரவிக்கு அவங்களுடைய மனைவியுடைய உண்மை குணம் தெரிஞ்சிருக்கு. நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக கூடும்போது எங்கள் எல்லாருக்கிட்டேயுமே காசு இருக்கும். நாங்கள் ஜெயம் ரவிக்கிட்ட நீ இந்த ஒரு விஷயத்துக்கு நீ இவ்வளோ போடு, ஷேர் பண்ணிப்போம், அப்போ நீ இவ்வளோ போடு அப்படின்னு சொல்லுவோம். ஜெயம் ரவி என்ன சொல்லுவானா, என்கிட்ட காசு இல்லடா, இருடா ஒய்ஃபுக்கிட்ட வாங்கிட்டு வரேன்னு போய் ஒய்ஃபுக்கிட்ட ரொம்ப நேரம் பேசி திட்டு வாங்கி மூடு அப்செட்டோடு சில தடவை காசு கொடுப்பான், சில தடவை இல்லைன்னு சொல்லிவிடுவான். அப்படி ஜெயம் ரவி அவர்கள் வாழ்க்கை முழுக்க ஏமாந்தது எங்களுக்கு தெரியும். அட்லீஸ்ட் என்னுடைய 45 வயசில் இதெல்லாம் மீண்டு அவன் வரப்போகிறான், அதுக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்க போகிறோம் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காரு. இதுக்கு ஜெயம் ரவி அவர்கள் எனக்கு ஆதரவாக நிறைய பேர் நண்பர்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே உண்மையாலும் சொல்கிறேன், இந்த ஒரு கட்டத்தில் எனக்கு இருக்கிற நம்பிக்கையாக நீங்கள் செயல்படுறதுக்கு, ஒரு வெளிச்சமாக செயல்படுறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி அவர்கள் ரொம்ப உருக்கமாக ஒரு நன்றியை சொல்லியிருக்காரு. நேயர்களே, அருண் விஜயோடைய இந்த தகவலை பற்றியும் இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி ஜெயம் ரவியை மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.